இந்த அத்தியாயம் ஒரு மிக முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. பணம் ஒரு பொருள் அல்ல, அது ஒரு ஆற்றல். ஆம், ஈர்ப்பு விதி என்ற விதி சொல்லும் ஒரு எளிய உண்மை இதுதான். நீங்கள் பணம் குறித்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மாற்றினால் பணம் உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்கும். முதலில் பணம் பற்றிய நம்பிக்கைகள் முதன்மையான ரகசியம். பலர் சொல்வார்கள், பணம் எல்லா தீமைகளுக்கும் காரணம். ஆனால் ரொண்டா பைரன் சொல்வது மாறுபட்டது. பணம் தீமை அல்ல, அது நம் எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நீங்கள் மனதில் எனக்கு பணம் போதவில்லை என்று நினைத்தால் பிரபஞ்சம் அந்த குறைவே உங்களுக்கு அதிகமாக தரும். ஆனால் நீங்கள், நான் பணத்திற்கு தகுதியானவன், பணம் எளிதாக எனது வாழ்க்கைக்குள் வருகிறது என்று நம்பினால், அந்த நம்பிக்கை, அந்த அதிர்வு பிரபஞ்சத்துடன் இணைந்து புதிய வாய்ப்புகள், புதிய வருமானங்கள், புதிய சாத்தியங்கள் உருவாக்கும். இரண்டாவது கேள், நம்பு, பெறு. தி சீக்ரெட் புத்தகத்தின் மையம் இந்த 3 சொற்களில் தான் இருக்கிறது. கேள், நம்பு, பெறு. முதலில் நீங்கள் தெளிவாக கேட்க வேண்டும். நான் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்றல்ல, நான் மாதம் 1,00,000 ரூபாய் பெறுகிறேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். அடுத்தது நம்புங்கள், அது ஏற்கனவே உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது என்று. தினமும் இதை உணர்வாக கொள்ளுங்கள். கடைசியாக, பெற தயாராக இருங்கள். பணம் வரும் வழிகள் எப்படி இருக்கும் என்று கேட்காதீர்கள். அதற்கான கதவுகள் பிரபஞ்சம் தானாக திறக்கும். மூன்றாவது, எப்படி வரும் என்ற கேள்வியை விடுங்கள். பலர் நினைப்பது, எப்படி பணம் வரும், எங்கே இருந்து வரலாம்? ஆனால் இந்த கேள்விதான் நம்மை நிறுத்துகிறது. ரொண்டா பைரன் சொல்கிறார், நீங்கள் எப்படி என்ற கேள்வியை விட்டுவிட்டால்தான் பிரபஞ்சம் எப்படி என்ற பதிலை தரும். உங்கள் கடமை நம்புவது மட்டுமே. நான் நிறைய பணம் ஈர்க்கிறேன் என்ற உணர்வை நீங்க நிலைநிறுத்துங்கள். அதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத இடங்களில் இருந்து வரும். 4ஆம் நன்றி உணர்வு மற்றும் கொடுக்கும் மனம். நம்மிடம் உள்ள பணத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் நன்றி சொல்லத் தொடங்குங்கள். என்னிடம் இருக்கும் இந்த சிறிய தொகைக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பெரிய வாய்ப்புகளை கவரும். மேலும் கொடுப்பதில் பயப்படாதீர்கள். பணம் ஒரு ஓட்டம், அதை நின்றுவிட்டால் தடை ஏற்படும். ஒருவர் சொன்னது போல, நீங்கள் கொடுக்கிற அளவுக்கு பிரபஞ்சம் அதை இரட்டிப்பாக தரும். 5வது, பணம் உங்கள் பிறப்புரிமை. தி சீக்ரெட் டு மணி சொல்கிறது, பணம் என்பது சிலருக்கான சலுகை அல்ல, அது அனைவருக்கும் சமமான ஒரு பிறப்புரிமை. பிரபஞ்சத்தில் எல்லாம் பரபரப்பாக இயங்கும் ஆற்றல் போல பணமும் ஒரு அலை. அந்த அலைக்கு நீங்கள் இணைந்தால் வாழ்க்கை முழுவதும் வளம் உங்களை தேடி வரும். உங்கள் மனதில், நான் செல்வம், வளம், சாத்தியங்கள் நிறைந்தவன் என்று உறுதியாக சொல்லுங்கள். இதுவே பணத்தை ஈர்க்கும் முதல் ரகசியம். நினைவில் கொள்க, பணத்தை பற்றிய உங்கள் எண்ணங்களே உங்கள் நிதி வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கின்றன. இன்று தொடங்குங்கள். நான் பணத்துக்கு காந்தம், பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது. இதுதான் தி சீக்ரெட் டு மணி. மனத்தின் காந்த சக்தியை உணர்ந்தால் வாழ்க்கை முழுவதும் செல்வம் உங்களை தேடி வரும்.